قال الله تعالى في القرآن العظيم: كل نفس ذائقة الموت. قال النبي صلى الله عليه وسلم: إن للموت سكرات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி காருண்ய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட காலங்கள் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான, கடனில்லாத, அவனுக்கு பொருத்தமான ஈமானிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகும் நிலையை விட்டும் அந்த தீய தக்தீரிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வட்டி வாங்குவது, கொடுப்பது, கடன் வாங்கும் சூழ்நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் தீமையான கடன் அளவு கடந்து வாங்கக்கூடிய அந்த நிலையை விட்டும், கடன் வாங்கும் சூழ்நிலையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகள், அதனுடைய முசீபத்திலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த புனிதமான இந்த மஜ்லிஸ் வார வாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இதை நிரந்தரமாக்கி தரணும். ஏனென்றால் மார்க்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கோம். தெரியும்னு நம்ம இருந்துட்டோம்னா அது நம்ம மார்க்கத்தை விட்டு தூரமா போறோம்னு அர்த்தம். இன்னும் கத்துக்கிறனோ அப்படின்ட்டு என்னைக்கு ஆர்வம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு அதனுடைய நன்மைகளையாவது பெற முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் ஷைத்தான் அவனை வழிகெடுக்கிறான் என்பது அர்த்தமாகி போகிறது. அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொண்டு கபூல் செய்து நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் இந்த நிகழ்ச்சி தொன்று தொட்டு நடக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. இதை கொண்டு எல்லா மக்களும் பயன்பெற்று திருந்தி தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அதுதான் முக்கியம். பயான் கேட்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த பயான் நிகழ்ச்சியுடைய முக்கிய காரணம், நோக்கமே அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் அல்லாஹ் சொல்லுவான்.
நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இயற்கை குணமே அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதது சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் இரண்டையும் செய்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வாழ்க்கையில சொன்னது மட்டுமல்ல, அது செஞ்சு காட்டினாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது மாதிரி வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கும், சொல்லக்கூடிய நமக்கும், கேட்கக்கூடிய உங்களுக்கும், நடத்தக்கூடியவர்களுக்கும், எந்த வீட்டில் நடைபெறுகிறதோ அந்த வீட்டு மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்தர் புரிவானாங்க. அந்த சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாங்க. இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, ரொம்ப அற்புதமான தலைப்புங்க. சக்கராத்துடைய நிலை, ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நிலை, மரண தருவாய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பேசுறதுக்கு உண்டான தகுதி நமக்கு இருக்குதா, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஈமான் இருக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அல்லாஹு தாலா ஹதீஸில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹதீஸ்கள் குர்ஆன் ஆயத்துக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்படியே உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு உண்டான வார்த்தைகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கிறது. சக்கராத்துடைய நிலை, அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவதுதான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய லட்சியம். இப்படிதான் அதைத்தான் லட்சியமாக எடுத்துக்கிறணும். ஒவ்வொரு தாய்மார்களும் அதை உள்ளத்துல நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், சக்கராத்துடைய அந்த சோதனை, சக்கராத்துடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்திலையும் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வக்திலையும் யா அல்லாஹ் ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் மௌத்துடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்திலையும் கேட்டிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, சக்கராத்துடைய வேதனையை தப்பித்து ஒரு மனிதன் தப்பித்தே போக முடியாதுங்க. யாராலும் தப்பித்து போக முடியாது. உலகத்தில் சக்கராத்துடைய வேதனையை தப்பித்து போக முடியும் என்று ஒரு நிலைப்பாடு இருக்குமேயானால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து போயிருக்க வேண்டுமே. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா, உலகத்திலேயே என்னுடைய உம்மத்துமார்களுடைய எல்லா சக்கராத்துடைய வேதனையும் நான் தாங்கிக் கொண்டேன். எனக்கு யா அல்லாஹ்னு நான் சொன்னேன், அல்லாஹ் எனக்கு அதை தருகிறான். கிட்டத்தட்ட 13 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்துதான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது, ஹதீஸ் சொல்லித் தருகிறது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். அல்லாஹு அக்பர். அதை உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆயத்து எப்படி இருக்குதுன்னு முதல்ல பாருங்களேன். இந்த சக்கராத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்துடைய சுவையை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்துல பிறந்துட்டாலே மரணத்துடைய சுவையை கண்டிப்பாக சுவைத்தாக வேண்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். ஏன்னா எத்தனை பேர்கள் வீட்டுல பிரியாணி இருந்திருக்கும். பெரும்பாலான வீடுகள்ல இன்னைக்கு மாமிசம் தான். சிக்கனா இருக்கும், மட்டனா இருக்கும், அல்லது ஏதாவது பறவையா இருக்கும், ஏன்னா காடை கவுதாரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. மீன் யார் வீட்டுல, பெரும்பாலான வீட்டுல மீன் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த சாப்பாடு சொல்ல போகும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏதாச்சும் சாம்பார் தாங்கலன்னு சொல்லுவோம். அம்மாடியோ வெள்ளிக்கிழமை வேணாம் ஹஸரத், வெள்ளிக்கிழமை நாங்க சாம்பார் தர மாட்டோம். எங்களுக்கு என்னது, வெள்ளிக்கிழமை அது பெருநாள். உண்மையில அந்த விஷயம் எனக்கு அதாவது சந்தோஷமாவும் இருக்குது. வெள்ளிக்கிழமையை ரசூலுல்லாஹ் ஒரு பெருநாள் என்று சொல்ல, அது பெருநாள் மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான்.
ஆனால் எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு பெருநாளாக கொண்டாடி நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருப்போம். அந்த சுவையை எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒரு டீவுடைய சுவை, ஒரு ஒரு பலகாரத்துடைய சுவை, எத்தனை டேஸ்டுகளை நம்ம செஞ்சிருப்போம். ஆனால் ஒரு காலம் வரும் தாய்மார்களே, மரணத்துடைய சுவையை நீங்கள் சுவைத்தே ஆக வேண்டும். அதுல இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. எந்த மனிதனும் யாராக இருந்தாலும் அதை தப்பித்து போக முடியும் என்று இருந்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருக்க வேண்டுமே. அவர்களும் அனுபவித்தார்கள். அதனுடைய வேதனை என்ன, அதனுடைய சுவை என்ன, டேஸ்ட் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும், அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, மூமினாக இருந்தாலும் சரி, அல்லது காஃபிராக யாராக இருந்தாலும் அவன் சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்துல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? இன்னலில் மௌத்தி சக்கராத்துன். அடே அப்பா, ஒவ்வொரு மௌத்துக்கும் வேதனை இருக்கிறதப்பா. சக்கராத் என்று சொன்னால என்ன தெரியுமா? சக்கராத்துன்னா போதை அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கராத்துன்னா போதை, அது ஒரு மரண போதை. அந்த போதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேரடி அர்த்தம் வச்சா போதை, ஆனா வேதனை, அந்த ஒரு மயக்கம், அந்த சக்கராத்துடைய மயக்கம். உலகத்துல எந்த சுவையையும் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சொல்லிடுவாங்க, இங்க போய் சாப்பிட்டப்பா அப்படித்தான் இருக்குது. என்ன, இந்த டூரு போகும்போது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு அம்மா போயிட்டு வந்துச்சு, குற்றாலத்துக்கு போயிட்டு வந்து போற வழியில இந்த கடையில நீங்க சாப்பிடுங்களேன், அப்படித்தான் இருந்துச்சு சாப்பாடு அப்படிம்பாங்க. ஏன்னா ஊட்டிக்கு போகும்போது அந்த கடையில போய் சாப்பிடுங்க, அப்படித்தான் இருக்குன்னு. நம்ம ஒரு கடை எடுத்துக்கிட்டா அந்த கடையில போய் புரோட்டா வாங்க, இந்த கடையில புரோட்டா டேஸ்ட்டை பார்த்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து கேட்டாரு, அதற்கு உங்களுக்கு தான் இந்த ஊருடைய டேஸ்ட் தெரியும், எந்த கடையில நீங்க சாப்பிடுவீங்க நைட்டு அப்படின்ட்டாரு. ஏன்பா, என்ன நீங்க தான் அதிகமா கடையில சாப்பிட்ற ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு கடையுடைய டேஸ்டை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் சக்கராத்துடைய டேஸ்டை யாரும் இதுவரையும் சொன்னதில்லை. ஏன் தெரியுமா? சக்கராத்தை அனுபவித்தவர்கள் திரும்பி வந்ததே கிடையாது. திரும்பி அவன் மட்டும் அதை அனுபவித்துட்டு போய்கிட்டே இருப்பான். அதை திரும்பி இது இப்படித்தான் இருக்கும், இவ்வளவு பெரிய வேதனை, இவ்வளவு பெரிய கடினம், இவ்வளவு பெரிய கசப்பா, இனிப்பா, புளிப்பா, எப்படி யாரும் சொல்ல முடியாது. அது என்ன டேஸ்ட், அது யாரும் சொல்ல முடியாது. அதான் ஹலரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபித்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துல, நான் இறந்து போனவர்களை நான் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் நபி என்று நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லும் போது ஒரு ஜனாசா ஒன்று வரும். சரி, இந்த ஜனாசாவை நீங்க உயிர்ப்பிங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜனாசாவை கும்பி இதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜனாசா எந்திரிச்சிட்டு சில வார்த்தைகளை பேசிட்டு திரும்ப மௌத்தா போயிடும். அப்ப அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க, இப்ப மௌத்தா போனது தானே, இப்ப மௌத்தா போனதை வந்து நீங்க ஈஸியா நீங்க வந்து உயிர்ப்பிக்க வச்சிடலாம், அதை கூட எப்படி எடுத்துக்கிட்டானோ பாருங்க. ஏன்னா, ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன மனிதனை உங்களால உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, சரி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அவர் பேரு மனசுல நிக்குது, வர மாட்டேங்குது. அவருடைய மகனுடைய கபரை காட்டினாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுடைய கபரை காட்டினாங்க. அவங்களுக்கு நிறைய மகன்கள், அதுல ஒரு மகன். அப்போ அவங்களுடைய கபரை காட்டினோன்னு அவரு 1000 ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனவர். அப்போ அவரோட கபரை காட்டின உடனே அப்போ கும்பி இதுலாம் சொன்னா அவர் எந்திரிச்சிட்டாரு. கபரை உடச்சுக்கிட்டு எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வந்த உடனே அவர் என்ன, கியாமத்து நாள் வந்துருச்சான்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் கேட்டாங்க, என்னப்பா இது, நீ மூத்தா போகும்போது உனக்கு நிறைய கிடையாது, எல்லாம் கருப்பு முடியாகல இருந்தது அப்படின்னு நாங்கள் படித்து இருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம், உன் தலை முழுவதும் நிறையாக இருக்கிறது என்று சொல்லும் போது அவர் சொன்னாராம், நீங்கள் எழுப்பப்படும் போது கியாமத்தினால் வந்து விட்டதோ, கேள்வி கணக்கினால் வந்து விட்டதோ என்ற பயத்தில் எனக்கு எல்லா முடிகளும் நிறையாக மாறிவிட்டது. அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் கவலை, அந்த கவலை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது தாய்மார்களே. நீங்க அந்த கவலையை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது, நான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார்,
தப்சீர்கள் வரும். அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, அந்த ஒரு செகண்ட் நான் நினைத்தேன் அல்லாஹ் நம்மளை கியாமத்து நாளைக்கு எழுப்பி விட்டானோ என்ற அச்சத்தோடு நான் எந்திரிச்சேன். என்னுடைய முடிகள் எல்லாம் அப்படியே வெண்மையாக மாறிவிட்டது. இப்போ அவர் சொன்னாரு, இன்னும் கியாமத்து நாள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு, இந்த ரூஹு எடுக்கும் போது எனக்கு உண்டான அந்த கசப்பு இருக்கிறது அல்லவா, இன்னும் என் தொண்டைக்குழியை விட்டு மாறவில்லை, இன்னொரு தடவை என் ரூஹை வாங்கப்படுகிறதா என்று கேட்டாராம். அப்ப எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன மனிதர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. இன்னும் எனக்கு ரூஹை எடுக்கும் போது அந்த ஒரு விதமான கசப்பு என் தொண்டை குழிக்குள் வந்ததே, அந்த கசப்பு இன்னும் என் தொண்டை குழியை விட்டு மாறவில்லை, இன்னொரு தடவை நான் மூத்தாக போகிறேனா என்று அவர் கவலையோடு சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு தப்சீர்கள்ல வருகிறது என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஆத்மாவும் மரணத்துடைய சுவையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதை விட்டு யாரும் தப்பித்து போக முடியாது. அது கண்டிப்பா தப்பித்து போகணும். தப்பித்து போகவே முடியாது. அது எப்படி இருக்கு தெரியுமா? எங்கள் உஸ்தாது சொல்லுவாங்க, இந்த கோழி இருக்குதுல, கோழி அறுத்து போட்டா அது என்ன செய்யும், ஆடு மாடுன்னு அறுத்து அந்த இடத்துல இருந்தா கைய கால அந்த காலை 4 காலை என்ன செய்யும் அப்படியே உதறும். ஆனா கோழி அறுத்து போடுங்க, இங்க இருந்து அங்க தாவும், அங்க இருந்து இங்க தாவும், அப்படியே தெரு அந்த ஊட்டை சுற்றி அப்படியே ஒடியாரும். என்ன, எப்படியாவது நமக்கு ரூஹு வந்துராதா, நம்ம திரும்பி உசுரோடு ஓடி போயிட மாட்டாமா அப்படிங்கிற அந்த நிலையோடு என்ன செய்யும், அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அப்படியே அந்த அறுத்து போட்ட கோழி அப்படியே துடிச்சு கடைசியில் என்ன அப்படியே செத்து போயிடும், மூத்தா போயிடும். அது மாதிரிதான் மனிதனுடைய நிலை. சக்கராத்துடைய வேதனையை அனுபவிப்பான். அது எப்படி இருக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய வாய்க்கு பூட்டு போடப்படும், அவனுடைய கண்ணுக்கு பூட்டு போடப்படும், அவனுடைய காதுக்கு எல்லாம் கேட்கும். பக்கத்தில் இருந்து கொண்டு மகன் அழுகுவான், பிள்ளை அழுகும், தாய் அழுகுவாள், மனைவி அழுகுவாள், எல்லாரும் அழுகுவார்கள். ஆனால் இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வதற்கு வாய் வரும், ஆனால் திறந்து பேச முடியாது, கண்ணை திறக்க முடியாது. அது எப்படி இருக்கும் என்று சைக்கினை கூட செய்ய முடியாது தாய்மார்களே. அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு அங்க நடந்து கொண்டு இருக்கும். ஆனாலும் உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அங்க உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம், வேடிக்கை. சில பேர்கள் பல கதைகளை பேசுவாங்க. இந்த மௌத்தான வீட்டுல பேசுற சுகம் இருக்குது, அல்லாஹு அக்பர். அங்க உட்காந்துதான் நகை எங்க எப்படி இருக்குது, இந்த சேலை வாங்கினியா, இந்த தீபாவளிக்கு போய் அங்க ஆஃபர்ல எடுத்தியா, இந்த ஆஃபர்ல எடுத்தியா, பிறநாளைக்கு அந்த ஆஃபர் போனுச்சா, இந்த ஆஃபர் போனுச்சு, அல்லாஹு அக்பர். இங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, கபர் அந்த ஜனாசா உட்காந்து சில பேர் அழுவாரு, பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு பழக்கம் இல்லை, ஆனா அந்த சிட்டிகள்ல இருக்குது, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த மாதிரி சிட்டிகள் என்ன தெரியுமா, இந்த ஆம்பளைங்க ஜனாசா வீட்டுக்கு வரப்போகும்போது அந்த சாமியானா போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பந்தல்ல உட்கார்றதுக்கு முன்னால 4 பேப்பர், எல்லா பேப்பரும், தினகரம் வந்துடும், தினமலர் வந்துடும், தினத்தந்தி, எல்லா பேப்பரும் வந்துடும். ஆனா எதுக்கு மௌத்தான வீட்டுக்கு வர்ற, மௌத்தான வீட்டிற்கு வந்து அந்த மௌத்தான ஜனாசாவிற்கு துவா செய்வதற்கு தானே. அல்லாஹும்ம குஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறந்து போன மனிதருக்கு வந்து துஆ செய், அல்லாஹும்ம குஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ். ஆண் மையத்தாக இருந்தால் அல்லாஹும்ம குஃபிர் லஹு வர்ஹம்ஹு, பெண் மையத்தாக இருந்தால் அல்லாஹும்ம குஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு ஸலவாத்தையோ தஸ்பீஹை ஓதி அவருக்காக வேண்டி நீங்கள் எத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. இங்க உட்கார்ந்துதான் எல்லா கதையும் அங்கதான் ஞாபகம் வரும். ஆட்களை பார்க்க அதுவும் சில பேர்கள் வந்து இந்த வெளியூர்ல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த குபீர்னு ஒரு அழுக ஒண்ணு அழுதுட்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதே எங்க அப்பா அல்லாஹ் அக்பர். யாருக்கும் அந்த மையத்திற்கு நல்லதை சொல்லி துவா செய்யக்கூடிய சிந்தனையே வராது. ஏன்னா அந்த சக்கராத்துடைய நிலை இருக்கிறதே தாய்மார்களே, நீங்க அனுபவித்தாதான் அது புரியும். எல்லாரும் அனுபவித்தான், நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஆனால் நேரடியா பார்த்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ், நான் 2-3 பேரை நான் பார்த்துருக்கிறேன். எங்களுடைய அம்மா, அதாவது வாப்பாவுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கிறேன். நாங்கள் பார்த்து ஓதிக்கொண்டே இருப்போம், பக்கத்துல இருந்து ஓதிக்கொண்டே இருந்தோம். ஓத அந்த ரூஹ் போனிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுவான், அந்த நிலையை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா தாய்மார்களே? அல்லாஹ் எப்படி அந்த நிலையை சொல்லி அல்லாஹ் சொல்லித்தாரு, உங்களுடைய அதாவது தொண்டை குழியை வந்து அந்த ரூஹ் வந்து அந்த அடையும்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் போது ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்வான். ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அல்லாஹ் சொல்லுவான், அந்த தொண்ட குழியை அந்த ரூஹ் வந்து அடையும் பொழுது ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், ஒருவனுடைய மரணத்துடைய அந்த நேரத்தில் அவனுடைய ரூஹ் அப்படியே தொண்ட குழியை வந்து சேருது. அதாவது ரூஹ் எப்படி பிரியும் தெரியுமா? முதல்ல காடுல இருந்து அப்படியே வாங்குவாங்க. சில பேரை என்ன, நீங்க நிறைய பேரை நீங்க பார்த்துருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு புறை இருந்துச்சு, நெஞ்சு வலிக்குதுன்றாரு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், மௌத்தா போயிட்டாரு, போற வழியில மௌத்தா போயிட்டாரு அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நான் சொல்லுவேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது, நெஞ்சு வலியும் கிடையாது. ரூஹ வாங்க போகும்போது அப்படி ஒரு இழுப்பாங்க பாருங்க, அந்த இழுக்க போகும்போது ஒரு செகண்ட்ல அப்படி அந்த நெஞ்சு கூட அந்த ஹார்ட் தானங்க துடிக்கும், அது ஒரு ஸ்டெக் ஆகும், அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க அந்த நேரத்துல அந்த நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு போறீங்க பாருங்களேன், அந்த நேரத்துல நான் சொல்றேன், நீங்க கவனிச்சு பாருங்க. அதாவது யாருக்கும் நடக்கக்கூடாது, அதாவது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய, சும்மா பயான் தானே பேசுவேன். நீங்க காலுடைய பெருவரலை நீங்க சுண்டி பாருங்க, அவருக்கு வலிக்குதா எல்லான்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா ரூஹ் அங்கே எடுக்கப்பட்டிருக்கும். பெருவரல், காலுடைய பெருவரல்ல உணர்வு இல்லைன்னா ரூஹ் எடுக்கப்படுகிறது என்ற அர்த்தம் தாய்மார்களே, ரூஹ் எடுக்கப்படுகிறது என்ற அர்த்தம். காலுடைய ரூஹு, காலில் இருந்து அங்க முதல்ல ரூஹு அப்படியே இழுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இழுப்பாங்க. எப்படி அல்லாஹ் அந்த ரூஹு வாங்கக்கூடிய அந்த விதத்தை ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா ரொம்ப அற்புதமா சொல்லுவான். மலக்குமார்கள் அப்படியே வந்து நிப்பாங்களாமா. மலக்குமார்கள் வந்து நிப்பாங்க. ரூஹ் வாங்கும் போது மலக்குமார்கள் வந்து நிற்பார்கள். ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அவனுடைய தொண்டைக்குழிய ரூஹ் வந்து அடையும் போது வஅன்தும் ஹீனைதின் தன்துரும், அந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, அப்படியே கத்திக்கிட்டு இருப்பாங்க, என்னமோ நடக்குது அப்படின்ட்டு. வஅன்தும் ஹீனைதின் தன்துரும், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், வனஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன், உங்களை விட நாம் தான் அவருக்கு அருகாமையில் இருப்போம், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது அல்லாஹ் சொல்லுவான். அங்க என்ன நடக்குது? அந்த உலகம் தனி உலகம் தாய்மார்கள். அந்த நேரம் தனிப்பட்ட நேரம். அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அது அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தை கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நேரம் தாய்மார்களே. சும்மல்ல, சாதாரணமானது அல்ல, சாதாரணமான ஒரு நிலைப்பாடு அல்ல. அந்த சக்கராத்துடைய வருத்தம் என்பது ஒவ்வொருவரும் அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த சக்கராத்துடைய வருத்தம் என்பது. அல்லாஹ் சொல்லி தருகிறான், وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين. அல்லாஹ் சொல்றான், அதுவரை நீங்க வந்து எனக்கு கட்டுப்படாம தானே இருந்தீங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் யாரும் எனக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக நீங்க இருந்தீங்கல்ல, இப்பதான் என்னுடைய கண்ட்ரோலுக்கு நீங்க வரீங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரை தாய்மார்களே, நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு ஒன்றும் நடக்காது, என்ன செய்ய போகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பிடி வந்து விட்டால் யாரும் தப்பித்து போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய ரூஹ் அப்படியே காலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படும். அப்படியே எடுத்து முட்டுக்காலுக்கு வரும். கால் பெருவரல்ல அந்த காலுடைய பகுதி, இந்த கெண்டைக்கால்னு சொல்றோம்ல, அப்போ உணர்வு இருக்காது, அந்த நேரத்துல உணர்வு இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு யாராச்சும் அப்படி வரப்போகும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க காலில் உணர்வு இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் பொழைச்சுக்குருவார். காலில் உணர்வு இல்லை என்று சொன்னால் ரூஹ் எடுக்கப்படுகிறது என்ற அர்த்தம். அங்கே தாய்மார்களே, ரூஹ் எடுக்கப்படுகிறது. அப்போ அப்படியே கெண்டைக்கால்ல இருந்து அப்படியே முட்டுக்காலுக்கு வரும், அப்புறம் அப்படியே இடுப்புக்கு வரும்,
அப்படியே நெஞ்சாங்குழியில வந்து நிற்கும். அல்லாஹு தாலா சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைதா பலகத்துல் ஹுல்கூம் ஃபலவுலா, அப்படியே நெஞ்சுக்குள்ள அப்படியே தட்டிக்கிட்டு அப்படியே கர்கரா, அதற்கு பெயர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கர்கரா, இந்த கர்கரா வந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. எவனாவது அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவன் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் இனிமேல் அவன் உயிர் வாழ்வதற்கு எந்த முகாந்தரமும் கிடையாது என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முன்னால நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். கர்கரா வருவது நெஞ்சாங்குழிக்கும் தொண்டை குழிக்கும், அந்த ரூஹ் அப்படியே ஊசலாடி கொண்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க எந்த மருத்துவத்தை கொண்டு வந்து வச்சாலும் அங்க காப்பாற்ற முடியாது. எப்படிப்பட்ட மருத்துவ உலகத்துல, மருத்துவத்துல நீங்க எங்கேயோ போயிருச்சு உலகம், எந்த மருத்துவரை கொண்டு வந்து பார்த்தாலும் சொல்லிடுவாரு, இதுக்கு மேல எங்கனால காப்பாற்ற முடியாது, நீங்க கடவுளை வேண்டிக்கிறீங்க, அப்படிதான் சொல்லுவாரு. அதுதான் சக்கராத்துடைய நிலை. கர்கரா அப்படியே இழுத்துக்கு நெஞ்சு குழிக்கும் தொண்டை குழிக்கும் அப்படியே நெஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நாம் பக்கத்தில் இருந்து கொண்டு களிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க. இன்னைக்கு யாருமே செய்யறது இல்லைங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய வேதனை, சில இடங்கள்ல நான் பார்க்குவேன். ஏன்னா இந்த சில இயக்கங்கள் மூலமாக சில பேர்கள் தப்பா மார்க்கத்தை விளங்கி, என்ன எதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் ஓதக்கூடாது, சக்கராத்து துவா செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரும் துவா செய்ய மாட்டாங்க. அந்த இடத்தில் களிமா சொல்லி கொடுக்க வேண்டும். கண்மணி ரசூல் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்கராத்துடைய நிலைப்பாடுகள் வந்த ஒரு மனிதரை பார்க்கும்போது, இப்பொழுது அவருக்கு சக்கராத்துடைய நிலை இருக்கிறது, கலிமாவை சொல்லி கொடுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லது லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாக்களை நீங்க சொல்லி கொடுங்கள். அல்லாஹு தஆலா அதன் பரக்கத்தினால் அவரை கலிமா சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளை கொடுக்குவான். காது கேட்கும் தாய்மார்களே, காது எந்த பிரச்சனையும் இருக்காது, காது கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் நாம் எப்படி பேசும்போது காது கேட்குமோ அது மாதிரி நல்லா, இன்னும் நல்லாவே கேட்கும். காது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வாய்க்குத்தான் பூட்டு போடப்பட்டு இருக்கும். கை விளங்காது, காடு விளங்காது, கண்ணு விளங்காது, காது நன்றாக கேட்டுக்கொண்டு இருக்கும். என்ன பேசுறோம் அனைத்தும் கேட்டுக்கொண்டே இருக்கும். நாம் அருகாமல் இருந்து கொண்டு சக்கராத்துடைய நிலை வந்து விட்டால் நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்கள். அது சொல்ல சொல்ல அவருடைய காதில் விழுந்து நிச்சயம் அவருடைய வாய் திடீரென்று அந்த வார்த்தையை சொல்லிவிடும். அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, ரொம்ப கொடுமையானதுங்க, ரொம்ப பயங்கரமானது. தஃசீர்கள்ல எழுதுவாங்க, சக்கராத்துன அதோடைய வேதனை எப்படி இருக்கும். சக்கராத்துடைய அறுத்து போட்ட கோழி, என்ன அறுத்து போட்ட கோழி மாதிரி அது அங்கிட்டு துடிக்கும் இங்கிட்டு துடிக்கும், கடைசி வரை என்ன செய்ய முடியுங்க, அத கடைசி வரை அவனால தப்பிச்சே போக முடியாது. கடைசியில் ரூஹு தான் போய் சேரும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுக்கு மௌத்து வறுமையானால் கால அவன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் எங்களை திருப்பி அனுப்பிவிடுதே, திருப்பி அனுப்பிவிடு. கெஞ்சுவான், கெதறுவான். அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு அந்த நிலைப்பாடுகள் நம்மளுக்கு என்ன தெரியும்? சக்கராத்துல இருக்கிறாரு, படுத்த படுக்கையா இருக்கிறாரு, இப்ப முடிஞ்சிருமோ அப்ப முடிஞ்சிருமோன்னு தெரியல. ஒன்று 1 மணி நேரமா 2 மணி நேரமா அல்லது மகரிபா அல்லது சுபுவான்னு நமக்கு தெரியணும்னு எல்லாரும் பேசிக்கிறோம். ஆனால் அவர் கெஞ்சி கொண்டு இருப்பார். அல்லாஹை நேரடியாக பார்ப்பார், மலக்குமார்களை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அல்லாஹ் சொல்றான், யௌம யரவுனல் மலாயிகத, மலக்கல் மௌத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய நாள், அந்த நாள் நேரடியாக பார்க்கக்கூடிய நாள். இதுவரையும் மலக்குமார்களை பார்த்திருக்க மாட்டோம் தாய்மார்களை. யாராச்சும் பார்த்திருப்போமா? நம்ம மலக்கல் மௌத் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. மலக்கல் மௌத்தை பத்தி பேசியிருப்போம், கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம், பார்த்திருப்போமா? ஆனா அன்றைய நாள் மலக்கல் மௌத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய நாள், அந்த நாள் நேருக்கு நேரா சந்திக்கக்கூடிய அந்த நாள்.
லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன வயகூலூன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா. அல்லாஹ் சொல்கிறார், பாவியான அடியார்களுக்கு அவர்கள் சொல்வார்கள், லா புஷ்ரா, உனக்கு எந்த சுப செய்தியும் கிடையாதப்பா, உனக்கு எந்த சுப செய்தியும் கிடையாது, நீ போகக்கூடிய இடம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நீ அடைய போகிறாய் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இனி எதை வச்சு எல்லாம் தடுக்க முடியுமோ தடுத்து பார் என்று சொல்வார்கள். முடியுமா நம்மளால அது முடியுமா தாய்மார்களே? அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு நேரம். கெஞ்சுவான், கெதறுவான், கால ரப்பிர்ஜிஊன், என்னை எப்படி ஆச்சு அனுப்பிறியா அல்லாஹ், அனுப்பி நான் அனுப்பி வை, என்னைய நல்ல காரியங்கள் நான் செய்கிறேன். லஅல்ல அமல சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா ஃபீமா தரக்து, நான் விட்டு விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் நான் செய்கிறேன், நல்ல அமல் நான் செய்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதுவரை வட்டி வாங்கிட்டு இருந்தேன், இனிமே வட்டி வாங்கவே மாட்டேன், விட்டு பாரு, ஒரு மாச காலம், ஒரு நாள், ஒரு மணி நேரம் வட்டி வாங்க மாட்டேன். நீ வட்டி வாங்கினதுக்கு நான் அவ்வளவு தௌபா செய்வேன், பாவம் செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், என் சொத்துக்கள் அனைத்தையும் நான் தர்மம் செய்வேன் யா அல்லாஹ். ஒரு மணி நேரம், ஒரு செகண்ட் என்னை சும்மா திருப்பி அனுப்புவேன். லஅல்லி அஅமல் சாலிஹன் தரக்து ஃபீமா தரக்து, நான் விட்டு விட்டு வந்த எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், வாய மூடு, கல்லா, அப்படிலாம் கிடையாது, நீ அப்படிலாம் பண்ண, உனக்கு எல்லா அவகாசம் கொடுத்தாச்சப்பா. என்ன சொல்லல, இப்ராஹிம் சொல்லிக்கிட்டே தானே இருந்தாரு. ஏன்னா சக்கராத்துடைய காலம் ஒண்ணு இருக்குதப்பா, நீங்க என்ன மலக்கல் மௌத்தை நேரடியாக சந்திக்கக்கூடிய நாள் ஒண்ணு இருக்கிறது, உங்களுடைய ரூஹு தொண்டைக்குழியை முட்டக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு தானே உலமாக்கள் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள், எல்லாரும் சொல்லிக் கொண்டு தானே இருந்தார்கள். அப்ப எங்க போச்சு உனக்கு அறிவு? அதான் அப்போலாம் நீ எதுவும் கேட்காம இன்னைக்கு வந்துகிட்டு நான் நீ விட்டுருன்னு சொன்னா நான் எப்படியப்பா விடுவேன்? அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காபிலுஹா, அது வெத்து பேச்சு, வெறும் பேச்சு, சொல்லுமா இல்லையா? அதான் பழிக்க சரிப்பட்டு வர போப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், வமின் வராயும் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாளுக்கு எழுப்பப்படும் வரை அவனுக்கு இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் வரைய ஒரு திரையிடப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இந்த நாளை நாம் சந்திக்கவே போகிறோம். எப்ப சந்திக்க போறோம்? இன்னைக்கா, நாளைக்கா, இன்னும் 10 வருஷம் கழிச்சா, 10 நாள் கழிச்சா, எப்போ? என்றைக்காவது ஒரு நாள் அந்த நாளை சந்திக்க வேண்டும் தாய்மார்களை. சந்திக்காமல் உங்களால இருக்கவே முடியாது. அந்த நாளுக்கு நாம் தயாராக வேண்டும் தாய்மார்களே. அந்த சக்கராத்துடைய வேதனை அவ்வளவு பெரிய வேதனை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நினைக்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஏதோ ஒரு நபி சொன்ன வாக்கியம் தான் இது. இந்த சக்கராத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு போய் கேட்கும்போது விளக்கம் சொல்லுவாங்க, ஒரு ஆட்டை உசுரோட அறுக்காம அப்படியே அந்த தோலை உரிச்சா எப்படி இருக்கும், அதை விட பன்மடங்காக இருக்கும். ஹதீஸ்ல வரும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பார்கள், நாயகமே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மௌத்தாகக்கூடிய மனிதன், மறுமையை சந்திக்கக்கூடிய மனிதன், அவன் படக்கூடிய கஷ்டங்கள்ல மிக பயங்கரமான கஷ்டம் இது நாயகமே அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஆயிஷாவே, மறுமை நாளில் மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த அதி பயங்கரமான கஷ்டத்துல எது பயங்கரமானது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், கபருடைய வேதனை இல்ல ஆயிஷா, நரகத்துடைய வேதனை இல்ல ஆயிஷா, மஹ்ஷர் மைதானத்துல அவன் அங்கெங்கும் ஓடுவானே அந்தனுடைய நிலைப்பாடுகள் இல்லை ஆயிஷா, வேற எது நாயகமே? சொல்லுவார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய ரூஹு அப்பொழுதுதான் அவனுடைய உடம்பை விட்டும் அப்படியே கிளட்டி எடுக்கப்பட்டிருக்கும். சட்டையை அப்படியே அதாவது சில இமாம்கள் சொல்லுவாங்க, நல்ல இந்த முள்ளு இருக்குதுல்ல, முள்ளு, இந்த காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் சைடு காக்கா முள்ளு நீட்டமா இருக்கும், நல்லா 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு என்ன செய்யும், அந்த முள்ளு நீட்டமா இருக்கும். இந்த கருவமலை முள் இல்லை, அது வேற முள், அந்த முள்ளு மரம் வேற மாதிரி இருக்கும். அந்த முள்ளு மரத்துல சேலையை தூக்கி வீசிட்டா அது இழுத்தா எப்படி வரும், அதை இழுக்க போகும்போது அந்த நூல்களை அப்படியே பிச்சு கொண்டு வரும். அந்த மாதிரி இருக்கும் அவருடைய ரூஹு வாங்கும் பொழுது. உடம்பு அப்படியே புண்ணு மாதிரி வலிக்கும் அந்த நேரத்துல. அதனால தான் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அந்த யாராவது அந்த கசஃப் மாத்துறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மூத்தா பண்ண நினைச்சுமா கசஃப் பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா
அந்த நேரத்துல போய் நம்ம வந்து போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். அடிக்கடி சொல்லுவேன், யாராவது கசப்பு மாத்திரா இருந்தா, நான் நிறைய பேருக்கு கூட அந்த ஜனாசா கழுவி இருக்கிறேன், கசப்பு பார்த்து இருக்கிறேன், கழுவி இருக்கிறேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா லேசா கழுவி விடுது. அது போட்டு எழுசுவாங்க, என்னமோ குளிக்க அந்த குளத்துல குளிக்க போகும்போது நம்ம உடம்ப போட்டு தேய் தேப்போம்ல. சில பேர் ஒரு ஜனாசால பார்த்தேன், அந்த தேங்காய் சொம்பு இருக்க தேங்காய் நாறு அதை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அட என்னப்பா நீ இதை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க? அது எப்படிப்பட்ட வலி ஏற்படும் தெரியுமா? எவ்வளவு கடினம் தெரியுமா? தாயுடைய வயிற்றில் 120வது நாள் ஊதப்பட்ட ரூஹ் இன்னைக்கு 60 வருடமோ 50 வருடமோ இருந்து சதையும் ரூஹும் ஒன்றாக இருந்து, அவனுடைய சதையும் ரத்தமும் ஒன்றாக இருந்து அப்படியே கிளட்டப்பட்டு இருக்கிறதப்பா. அதை போய் நீ இந்த தேய்ச்சா என்ன வலிக்கும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த ஜனாசா கத்தும், தொடாதே தொடாதே, எனக்கு அப்படி வலிக்கிறது, லேசாக கழுகு, என்னை தொடாதே என்று சொல்லும். அதனால்தான் சொல்லுவார்கள், இமாம்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய முன்னொரு காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனாசா இருக்கும் போது அந்த கொசு கூட உட்காரக்கூடாதுன்னு விசிறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு கொசு உட்கார்ந்தாலும் அவ்வளவு பெரிய பாரமாக இருக்குமா, பெரிய உருவம் இருப்பதை போன்று அவர்களுக்கு உணர்வு இருக்கும். அவ்வளவு பெரிய வேதனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கத்தக்கூடிய கத்துதலை பார்த்து மனிதன் ஜின் இனத்தை தவிர உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் கேட்கும் ஆயிஷா என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, அந்த வேதனையை நாம் பயப்பட வேண்டும். தாய்மார்களே, பாவம் செய்யும் போது, வட்டி வாங்கும் போதோ வேற ஏதாவது தவறுகள் செய்யும் போது அந்த நிலையை நான் நினைத்து பார்க்க வேண்டும். யாராவது சக்கராத்துடைய நிலையை நினைத்து வாழ்க்கையில் அவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. எந்த தப்பு செய்யவே, தப்பு செய்யறான்னு ஒருத்தர் வச்சுக்கிறேன், அவனுக்கு மிகப்பெரிய உபதேசம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் மௌத்தை நினைக்க கூடாதா என்று கேட்பாங்க. மௌத்தை நினைக்க கூடாதா? உங்களுடைய இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் புரட்டி போடக்கூடிய மௌத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரணத்தை நினைச்சு பார்த்தோம், சக்கரத்துடைய நிலையை நினைச்சு பார்த்தோம், நம்மளால வாய் சொல்ல முடியாது. தாய்மார்கள், வாயில சொல்ல முடியாது, எல்லாம் போட்டப்பட்டிருக்கோம். காது மட்டும்தான் கேட்கும், அசைய முடியாது, ஆட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அந்த வேதனையை மட்டும் அனுபவித்துக் கொண்டே கிடக்கிறது. இந்த வேதனை சாதாரணமா ஒரு முள்ளு குத்திட்டாலோ அல்லது ஒரு லேசா கீழே விழுந்துட்டோம், அடிபட்டாலோ அப்படியே நம்ம காலை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா வேதனை இருந்துகிட்டே இருக்கும், வேதனை நம்ம தாங்கிக்கிட்டே இருப்போம். அது வெளியே எப்படி சொல்ல முடியும்? எப்படி எந்த நிலைமையில சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு கோமா ஸ்டேஜ்ல உள்ள ஒரு அடிபட்டு ஒருத்தன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், ரூஹு எல்லாம் இருக்கும், அவனுக்கு வலி இல்லாம இருக்கும், எல்லா வலியும் இருக்கும், ஆனால் அவனால வாயில சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் ஜனாசா படுத்து கிடக்கும், அந்த ரூஹு கிளட்டப்பட்டு தாயுடைய 120வது நாள் தாயுடைய வயிற்றில் ஊதப்பட்ட அந்த ரூஹ் உலகத்திற்கு வந்த பிறகு அது அப்படியே கிளட்டி எடுக்கப்படுகிறதா. எந்த மயக்க மருந்தாவது கொடுக்குறோமா? நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்றதா இருந்தா கூட மயக்க மருந்து கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா இப்ப இன்னைக்கு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாந்தா முதுகு தண்டில் என்ன செய்யறாங்க, ஒரு ஊசியை போட்டு விட்டு கஷ்டப்பட்டு போடுவாங்க. ஏன்னா போட்டு அந்த குழந்தைய வலி இல்லாம எடுப்பாங்க. எந்த ஆப்ரேஷன் பண்றாலும் ஒரு மயக்க மருந்து கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆனால் ரூஹ் எடுக்கும் போது என்ன மருந்து இருக்கிறது தாய்மார்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சக்கராத்துடைய நிலையில மருந்து என்ன தெரியுமா? மூமினான அடியான், நீங்க அமல்கள் செய்து கொண்டே இருங்கள், மூமினான அடியானுக்கு அப்படியே தண்ணீரில் அப்படியே ஒரு முடியை எடுப்பதை போன்று எடுக்கப்படும் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு மெதுவாக எடுக்கப்படும் மூமினுக்கு. அதே காஃபிருக்கு அது அப்படியே ஒரு முள்ளு மரத்தில் போட்டு எடுத்தா எப்படி எடுப்போமோ அது மாதிரி பிச்சு கொண்டு எடுப்பார்கள். அவ்வளவு கடினமாக இருக்கும், அவ்வளவு சிரமமாக இருக்கும். அந்த நிலையை சக்கராத்துடைய நிலையை உண்டாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, அந்த சக்கராத்துடைய வேதனையை நாம் பயப்பட வேண்டும். தாய்மார்களே, பயப்பட வேண்டும். ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, அல்லாஹ் சொல்லுவான், நல்லடியார்கள் மௌத்தா போயிட்டா, ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்ன அடியார்களே பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு இதை பற்றி பேசுவோம். அந்த ரூஹு எப்படி வாங்கப்பட்டு, நல்ல ரூஹு எப்படி வாங்கப்படும், தீமையான ரூஹு எப்படி வாங்கப்படும் என்பதையெல்லாம் நேரம் ஏன்னா கடந்து போயிடுச்சு. மகரிப் டைம் சீக்கிரம் வந்துடுறதுனால நம்ம ரொம்ப நேரம் எடுக்க முடியல. ஏன்னா அடுத்த துவாக்கெல்லாம் இருக்கிறதா இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வாரமா அல்லது அதுக்கடுத்த அந்த ரூஹு எப்படி வாங்கப்படுகிறது, நல்லவர்களுடைய ரூஹு எப்படி வாங்கப்படுகிறது, தீயவர்கள் ரூஹு வாங்க எப்படி 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 எடுக்கப்படுகிறது, அது எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் போய் அது வருது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். ஆகவே தாய்மார்களே, நாம அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்கணும். சக்கராத்துடைய நிலையை நம்ம ரொம்ப பயப்படணும் தாய்மார்களே. அதனுடைய பயம் மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் தான் இன்னைக்கு நிறைய தவறுகள் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். ஷரியத்துடைய சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் மௌத்துடைய சிந்தனை இல்லை, மௌத்துடைய அருமை, அதனுடைய பயம் நமக்கு இல்லை. அதனால தான் இன்னைக்கு இளைஞர்களும் சரி, எல்லாரும் சரி, பெரியவங்களும் சரி, பாவம் சர்வசாதாரணம் செய்து கொண்டு இருக்கோம். பாவங்கள் இன்னைக்கு மிகைத்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மௌத்துடைய பயம் நம்மள்கிட்ட இல்லை. ஆகவே தாய்மார்களே, மௌத்துடைய சிந்தனையை வளைத்துக் கொள்ள வேண்டும். சக்கராத்துடைய நிலை அது ரொம்ப பயங்கரமானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருவான், வஜாஅ யௌமீதின் பி ஜஹன்னம், அந்த நேரம் அந்த சக்கராத்துடைய நிலையில அவனுக்கு நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். யௌமயிதின் யததக்கருல் இன்சான் வன்னா லஹு திக்ரா. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்துல தான் மனிதனுக்கு அறிவே வருமா. எப்படி சொல்றான் பாத்தீங்களா? இந்த சக்கராத்துடைய நிலையில நரகத்தை இழுத்து கொண்டு வந்து பிறகுதான் அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தியே வரும் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். வன்னா லஹு திக்ரா. அப்ப சொல்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்பொழுது மனிதனுக்கு அறிவு என்னப்பா பயன் இருக்கிறது, என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி அடுத்த வாரமோ, ஏன்னா தலைப்பு நீங்க தான் தர்றீங்க, அடுத்த வாரமோ அல்லது இப்போ இது சம்பந்தமான தலைப்புகள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அந்த நேரத்தில் அவர்கள் படக்கூடிய கஷ்டம் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்ப்போம். ஆகவே தாய்மார்களே, சக்கராத்துடைய நிலையை பற்றி ரொம்ப நினைச்சு பார்க்கணும், ரொம்ப பயப்படணும். அல்லாஹ் பயந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பாவத்தை விட்டு நாம் மீளுவோம். அதுக்குத்தான் இந்த சக்கராத்துடைய நிலையை அல்லாஹ் ஏன் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், சக்கராத்துடைய பயம், அந்த மௌத்துடைய பயம் நமக்கு வரணும். இல்லையே நம்மள்கிட்ட சுபுகு தொழுகாம தூங்குறோமே, எத்தனை பேர் தூங்குறோம் பாருங்க. நம்ம பிள்ளைங்களை காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம். 5 மணி, அடே அப்பா சுபுகுக்கு ஏண்டா வரலன்னா வரவே மாட்டேங்கிறான். ஆனா 10வது படிக்கும் போது 4 மணிக்கு எந்திரிச்சு டியூஷனுக்கு போறானே, அப்ப மட்டும் என் தாய்மார்களுக்கு அது அக்கறை வரமாட்டேங்குது. ஒரு தாய் சொல்றாங்க, எனக்கு அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? என் மகன் காலை பள்ளிக்கு வரமாட்டான் ஜெருத்தீங்க, சுபு துறைக்கு வரமாட்டான் ஜெருத்தீங்க, ஸ்கூல்ல தூங்குறான் ஜெருத்தி, என் மகன் ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது, அதனால நான் காலை பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன், சுபு துறைக்கு அனுப்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய வேதனை. அவன் படிச்சு எப்படி ஒரு முன்னுக்கு வர வேண்டுமே, சுபுகு தொழுதா தானே முன்னுக்கு வருவான். எப்படி தஹஜ்ஜத் தொழுகிற ஒரு சமூகம், சுபுகு தொழுகிற சமூகம், சுபுகு தொழுது விட்டு ஓதுற சமூகம், இன்னைக்கு 7:30 மணிக்கு ஸ்கூல் வேன் வருதுன்னா 7 மணிக்கு தானே எழுப்பி விடுறோம். அப்படித்தான் நம்முடைய தாய்மார்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய வேதனை தாய்மார்களே. எங்க போச்சு அந்த கடமைகள், அந்த உணர்வுகள், அந்த சிந்தனைகள்? நம்முடைய பிள்ளைகளை ஏன் வளர்ப்பதில்லை? அந்த மாதிரி மதரசாக்களுக்கு அனுப்புறது இல்லையே, பள்ளியாசலுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய அந்த கண்டிப்பு ஏன் தொழுகைக்கு, சுபுகு தொழுகைக்கு அனுப்ப மாட்டேங்கிறோம்? சுபுகு தொழுக வேண்டவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசலில் தூங்கினால் அவன் இந்த உலகத்துடைய படிப்பை தான் அவன் விட்டு போகுவான். ஆனால் சுபுகு தொழுதால் சொர்க்கத்தை விடுவானே உங்களுடைய பிள்ளை, நரகத்திற்கு போவானே, அந்த அக்கறை இல்லையே. சக்கராத்துடைய வேதனை அவனுக்கு இருக்கு, அந்த வேதனை, அந்த சிந்தனை நமக்கு இல்லையே. அட 10வது படிக்கிறான், 4 மணிக்கு எந்திரிச்சு டியூஷனுக்கு போகக்கூடிய அந்த பிள்ளை ஏன் சுபுகுத்திரைக்கு வரமாட்டேங்குது? அல்லாஹ் அக்பர். ரொம்ப நம்ம யோசிக்கணும் தாய்மார்கள், ரொம்ப யோசிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தெடுக்க வேண்டும். நாமும் சுபுகு தொழுகணும். தயவு செய்து இனிமேல் பட சுபுகு தொழுகைக்கு எந்திரிங்க. தஹஜ்ஜத் நல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வீடுகள்ல கணவன்மார்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அழகா நீங்க தஹஜ்ஜத் தொழுகலாம். தஹஜ்ஜத் யாரோட பேச போறீங்க தெரியுமா? யாரோட பேச போறீங்க? அல்லாஹோட பேச போறீங்க தாய்மார்களே, அல்லாஹோட பேச போறீங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அல்லாஹோடு பேசக்கூடிய நேரம். ஆயிஷா, எனக்கு அனுமதி கொடு, நான் அல்லாஹோடு பேச வேண்டும் என்று எழுந்திருத்து தொழுகுவார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சிந்தனை நமக்கு வரமாட்டேங்குதே.
ஏன்னா விடிய விடிய உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏதாச்சும் ஒண்ணு பேசுறோம், ஒண்ணு கடவுள்கிட்ட பேசுறோம், இல்ல ஊரு கதை பேசுறோம், பக்கத்து வீட்டோட சேர்ந்து பேசுறோம், வெளியில உட்காந்து பேசுறோம், வட்ட சபை மாநாடு சொல்லிட்டு அது பாட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு மேஜை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு பேசுறோம். ஆனால் தஹஜ்ஜுத் தொழுக மாட்டோம். அல்லாஹ்வோட பேசுவதற்கு நாம் ஏன் வலிக்கிறது? அந்த சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? ஆகவே தாய்மார்களே, நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் மீனடித்து விட சக்கராத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு மீண்டாக வேண்டும், போக வேண்டும். அல்லாஹ் எல்லா கேள்வியும் கேட்பானே என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய முன்னே சென்று விட்ட அனைத்து இஸ்லாமியருடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய நிலையை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. அதோட வேதனை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. எல்லா சக்கராத்துடைய தீமையில் இருந்து எங்களை பாதுகாத்து அருள்புரி யா அல்லாஹ். அதனுடைய கசப்புகள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய அந்த நிலையிலே எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை விட்டு பாதுகாத்து அருள்புரி யா அல்லாஹ். மௌத்துடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். மௌத்துடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களை எங்களுடைய சந்ததிகளை எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய யா அல்லாஹ் ஜோடிகள், எங்களுடைய தாய் தந்தர் யாருக்கும் யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். உனக்கு நாங்கள் நன்றி செய்யக்கூடிய கடமை எங்களுக்கு தந்தர் புரிவாயாக யா அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். மௌத்தை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை வீண் விளையாட்டில் கழிப்பதும் விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பாவம் செய்யும் நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்நிய பார்வை எங்களை மீது பட்டி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தூய சிந்தனை எங்களுக்கு தா யா அல்லாஹ். தூய சிந்தனை எங்களுக்கு தா யா அல்லாஹ். நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. பாவம் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். ஹலாலான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தா யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறு வயதிலே நாங்கள் மூத்தாகும் நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் சிறு வயதில் நாங்கள் மூத்தாகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. நாங்கள் நீண்ட காலங்கள் உனக்கு பொருத்தமான பிடித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. ஷரியத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய தெருவை யா அல்லாஹ் நீ பரக்கத்தாக்கி தா யா அல்லாஹ். எங்களுடைய தெருவை யா அல்லாஹ் புனிதமாக்கி தா யா அல்லாஹ். எங்களுடைய தெருவை யா அல்லாஹ் நீ சந்தோஷமாக்கி தா யா அல்லாஹ். எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் செல்சிரிப்போடு வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. ஈமானிய வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. கடன் இல்லாத வாழ்க்கையை தெருவிலே தந்தரும் புரியா யா அல்லாஹ். யா அல்லாஹ் வட்டி கடனை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நிறைய பேர் வட்டி கடனை மாட்டிக்கொண்டே இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. வட்டி கடனை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். புதிய புதிய நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்கள் உடல் உறுப்புகள் யா அல்லாஹ் சுகமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்கள் உடல் உறுப்புகள் செயலிழந்து போவதை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்து உறுப்புகளும் நல்ல சிறுபிராயத்தில் எங்களுக்கு எப்படி இயங்கியதோ அது மாதிரி எல்லா காலத்திலும் இயங்குவதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்க தெருவாசிகள், ஊர்வாசிகள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் நீ அருள் செய்ய அல்லாஹ். எல்லாரும் நல்லா வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அவர்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நல்ல முறையில வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நல்லா சம்பாதித்து யா அல்லாஹ் அவருடைய குடும்பங்களை யா அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை குடும்பங்கள் இணக்கங்கள் இல்லாமல் வாழ்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. இணக்கத்தை கூடிய அல்லாஹ். நிறைய பேர் யா அல்லாஹ் பிணக்குகளோடு வாழ்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. அந்த பிணக்குகள் நீங்கி யா அல்லாஹ் ஒருவருக்கு புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். இந்த சிறிய காலத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். மறுமையுடைய சிந்தனை எங்களுக்கு தந்தரு ரப்பே ரஹ்மானே. மறுமையுடைய வாழ்க்கை எங்களுக்கு தந்தரு புரிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய எல்லா தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். உலகத்தினுடைய எல்லா முசீபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். உன் படைப்புகளின் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். விஷ ஜந்துகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த
அல்லாஹ் விசஜந்துகளை கடித்தோ அல்லது நாய்களை கடித்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தீமையிலிருந்து எங்களை நீ தீமையில் வந்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஆக்சிடென்ட் மௌத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஆக்சிடென்ட்ல எங்களுக்கு ஆபத்துகள் காயங்கள் ஏற்படுவதோ, கைகால் உடைந்து போவதோ, கைகால் துண்டிக்கப்படுவதோ யா அல்லாஹ், எல்லா விதமான தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் வாகனத்தில் செல்லும் போது எங்களுக்கு யா அல்லாஹ் சலாமத்தை தருவாயாக யா அல்லாஹ். நாங்கள் தூங்கும் போது சலாமத்தை தருவாயாக. நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சலாமத்தை தருவாயாக. நீண்ட காலங்கள் வாழ்ந்து யா அல்லாஹ் நாங்கள் சதுர சுகத்தோடு சலாமத்தோடு வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. சலாமோடு யா அல்லாஹ் நாங்கள் வாழ வேண்டும். சலாமோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். சலாம் என்ற அந்த சொர்க்கத்துக்குள் நாங்கள் நுழைய வேண்டும் யா அல்லாஹ். ஜன்னத்து ஃபிர்தௌஸ் சொர்க்கலோகத்தில் நுழைய வேண்டும். சலாமோடு யா அல்லாஹ் நுழைய வேண்டும். எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. சலாமே எங்களுக்கு யா அல்லாஹ் நீ சலாமத்தோடு வாழ செய்வாயாக ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் யா அல்லாஹ் நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة وجزى على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.